யார எங்கேயும் கிள்றான் கிருஷ்ணய்யர். சாமி, எங்களுக்கு ஒண்ணும் பொய் பித்தலாட்டப்படணுங்கிற அவசியம் இல்லை சாமி. பையன் கோயில்ல வேலை பார்க்கறதா நினைச்சுதான் வந்தோம். இங்க வந்து பார்த்தா கல்யாண மாப்பிள்ளையா. எங்க முடி திருத்துறவங்க சங்கத்துல வார ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையானா கண்டிப்பா கடலே விடணும்னு சட்டம் இருக்கு. இந்த மனுஷன் என் பையன் பிஏ படிக்கிறான், பரீட்சைக்கு கட்ட பணம் வேணும்னுட்டு திருட்டுத்தனமா சங்கத்துக்கு தெரியாம வீடு வீடா போய் முடி வெட்டிக்கிட்டு வருவாரு. அப்படி எல்லாம் பையனை வளர்த்த இவருகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணம் பண்ணி. அடியே, இந்த சாமியை பத்தியும் நம்ம கதை அவரை ஒரு கலக்கு கலக்கிடிச்சு சொல்றது. நியாயமான சாமியா இருக்கு. சரி விடுங்க சாமி, நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நாங்க இங்க சாப்பிட மாட்டோம். எங்களுக்கு வெக்கமான சூடு தரணை எல்லாம் இருக்கு. அப்ப இவ்வளவு நாள் எங்க சாப்பிட்டவா எல்லாம் மிஸ்டர் சீனிவாஸ் சாஸ்திரி என்ன ரொம்ப ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு ஈட முறுக்கெல்லாம் ஒரே சிக்க வாடை அடிக்கிறது. அதிரசம் வேற எண்ணிக்கை குறையிறது. லட்டா இது என்ன சைஸோ? எங்க ஆத்து நெல்லிக்காய் இருக்கே, இதை விட பெருசா இருக்குன்னு தெரியும். என்னடா கோபால் கோட்டை விட்டு யாருக்கோ அரை விழுந்த மாதிரி சத்தம் கேட்டேன். கல்யாண வீடு வெடி சத்தம். வெடி சரமாத்தான வெடிப்பா, ஒத்த வெடி. உங்களை பெரிய மனுஷன் நினைச்சேன். சாதாரண லட்டு சமாச்சாரத்துக்கு இந்த வாங்கிட்டீங்களே. பரவாயில்ல விடுங்க, கட்ட தாலிய கழட்ட வைக்கிறேன். நான் யாருங்கிறத காமிக்கிறேன். நீங்க யாருங்க? நான் தாங்க மாப்பிளோடைய அப்பா. அப்பாவா? ஐயோ, அப்ப இவனுக்கு முன்னாடியாடா? ஐயா, என்ன வேற அசிங்கப்படுத்தானே? அப்படிதான் நிறுத்துங்க. நீ பிராமணனா? சொல்லுடா, நீ பிராமணனா? முதல்ல அந்த பூனலை கழட்டு. இதோ இந்த அக்னி சாட்சியா, இந்த க்ஷணத்துல இருந்து நீ என் பொண்ணை தொடரதில்லைன்னு சத்தியம் பண்ணு. இல்ல இப்பவே நடு வீதியில ஒரு அக்னிய வளர்த்து ஊரறிய நான் இறங்கிடுது. நீங்க யாரும் பேசாதீங்க. சொல்லுடா, நான் அக்னியில இறங்கிடவா இல்ல நீ என் பொண்ணை தொடரதில்லைன்னு சத்தியம் பண்ணு. இவரா நம்ம சம்பந்தி? இவர் நம்ம சம்பந்தி இல்ல, பெரிய சம்பந்தி, சம்பந்தியோட அப்பா. யாரோ ஒருத்தர் நமக்கு கிடைச்சாங்களே. வா. எங்க பையன் பண்ணது தப்பு தாங்க. ஐ நோ. மன்னிப்பு கேட்கலாம்னு வந்தவங்க. நோ நீட். சாமி என்ன சொல்றீங்க? லுக் ஐயருங்கன்னா ஐயருங்க தான். 2 இழுப்புக்கு மேல இழுத்தும் பார்த்ததில்ல, 2 வார்த்தைக்கு மேல பேசியும் கேட்டதில்ல. இது ஒட்டவே ஒட்டாது. உங்க பையனால அக்ரஹாரத்துல இருக்கிற அத்தனை பேரும் நேத்தே என்ன காரி துப்பிட்டான். நீங்களும் ஏதாவது பாக்கி வச்சிருக்கீங்களா? சிவ சிவா, இத பாருங்க, இது என் தொழில். இந்த தொழில் மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி எந்த ஒரு ஐயருக்கும் பழிபாப நினைச்சதே இல்லைங்க. எங்க அப்பாரும் ஒரு பெரிய பண்டிதர் தானுங்க. 1000 பசுமாட்டை கொல்றதும் சரி, ஒரு ஐயருக்கு துரோகம் பண்றதும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான் படிச்சு படிச்சு சொல்லிருக்காருங்க. ஆமாங்க, உங்களை சாமின்னு கூப்பிட வேண்டிய என் வாயால என் மகன் சம்பந்தி அப்படின்னு கூப்பிட வச்சுட்டானேங்கிறத நினைக்கும் போது எனக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் பத்திக்கிட்டு எரியுதுங்க. சரி சரி போங்க. சாமி சாமி, ஒரு சின்ன விண்ணப்பமுங்க. என்னது? ஏதாவது பரிகாரம் பண்ணமுன்னா கூடுறதுக்கு வழி இருக்குதுங்களா? கூடுறதுக்கா? இல்ல, தப்போ ரைட்டோ தாலியை கட்டிவிட்டானுங்களே, அதனால கேக்குறேன். கூறு கட்டவள, சாணியும் சந்தனமும் ஒண்ணாயிடு மாடி. ஏன் ஆக முடியாது? சாணிய பிள்ளையாரா பிடிச்சு வைக்கும் போது சந்தனத்துல தானே பட்டு வைக்கிறோம். இந்த பாரு, இந்த தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த செருப்பால் அடிப்பேன்.
இன்னைக்கு உனக்கு கண்ணு தெரியறதே இந்த ஐயர் கொடுத்த காசுனால தாண்டி. அதுக்காக என்ன அதுக்காக? நம்ம யாருங்கிற இல்ல யாரு? நாம எங்க இருக்கணுமோ அங்க தாண்டி இருக்கணும் இல்லைங்க சாமி? அது சரியா? ஐயரு காசையோ பணத்தையோ நரகல்ல போட்டிருந்தாருன்னா போனா போதும் விட்டுடலாம். காலையில விட்டுப்புட்டாரு, வெட்டிக்குவா முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமா கழுவி உரி வைக்க வேண்டியதுதான். இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் 6 மாசத்துல ஐயர் நம்ம பையனை சேர்த்துக்குவாரு. ஓஹோ, ஐயருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதோட வாழ்க்கை சீரழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு பெருந்தன்மையான முடிவுக்கு வருவாருங்கறியா? ஆமா, அதேதான். இதோ சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காதே. உண்மையிலேயே நீங்க நேக்கு உபகாரம் செய்யணும்னு நினைச்சா உங்க புள்ளையாண்டான கூட்டிண்டு இப்பவே இந்த ஊரை விட்டே போயிடுங்க. உனக்கு இப்ப ஏதாவது முக்கியமான வேலைகள் இருக்கா? ஏன், என்ன விஷயம்? மேல திரு வெங்கடேஷ் ஆத்து வரைக்கும் போயிட்டு வரணும். எதுக்கு? அவர் பையனுக்கும் நம்ம பானுவுக்கும் சம்பந்தம் பேச. நோக்கு சாஸ்திர சம்பிரதாயம் முக்கியமாப்படலாம், ஆனால் நேக்கு என் பேட்டியின் வாக்குதான் முக்கியம். ஏற்கனவே நடந்த அசிங்கம் போதும், நீங்க புதுசா ஒரு அசிங்கத்தை பண்ண வேண்டும். வாய் மூடுறோம். ஒரே ஒரு சத்தியத்துல பானுவின் வாக்கிய மொத்தத்தையும் சர்வநாசம் பண்ணி தொலைச்சிட்டியே. இது உனக்கு அசிங்கமா தோணல? என்ன பரிகாரம் பண்ண போற? ஒண்ணும் இல்ல, அவளை நினைச்சு நாம எல்லாரும் புழுங்கி புழுங்கி சாகணும். அதான் இந்த ஆத்து தலையெழுத்து பிரம்ம லிபி. இதுதான் நீ படிச்ச சாஸ்திரம்? ஆமா, ஒரு நாட்டுக்கு கேடு வரும்னா ஒரு ஊரையே இழக்கலாம், ஒரு ஊருக்கு கேடு வரும்னா ஒரு குடும்பத்தையே இழக்கலாம், ஒரு குடும்பத்துக்கு கேடு வரும்னா அதுல ஒரு மனுஷாலை இழக்கலாம். இதுதான் மனு தர்மம். சாஸ்திர சம்பிரதாயங்களை காப்பாத்துறதுக்காக நான் என் பொண்ணை இழக்கிறேன். இதுல தப்பு இல்லை. இத பாரு, கூர்க்காம நானும் ஒண்ணு. அவன் கத்தி எடுத்தான்னா ரத்தத்தை பார்க்காம உள்ள வைக்க மாட்டான். நான் அருவாளை எடுத்தேன்னா கைய கலை வாங்காம கீழே போட மாட்டேன். என்ன சொல்றான்னு கேள்வி. சாமி, கண்ணு பொண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. எனக்கு கைகாலம் வடவடன்னு ஆடுதுரா சாமி. அவர் என்னைக்குமே இவ்வளவு ஆத்திரப்பட்டு நான் பார்த்ததில்லப்பா. அவர் சொல்ற மாதிரி நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம். எந்திரிப்பா, எந்திரிப்பா. அப்பா, எங்கப்பா போற? ஐயோ வேண்டாப்பா. அவர் விடுங்க. இல்ல, வெட்டிடுவாரு. விடுங்க ஐயா. பைத்தியக்காரனு அவன் விடுன்னு சொன்னா விட்டுறாதா? ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு வெட்டிட்டேன் நான் என்ன ஆகிறது? ஒரே பையன், பாசம் என்ன கட்டுப்படுத்துது, அதனால அருவாளை போடுறேன். நட. எங்க நட? ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவா. யாராவது வாங்கய்யா. அடியே அடியே, இவன் முரட்டு பயிடி. என் மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன உள்ளர கூட்டிட்டு போய் மரவா அடிச்சாலும் அடிப்பாண்டி. பாதுகாப்புக்கு பின்னாடி வாடி வாடி. இத பாரு, இப்பவே துணிமணி எல்லாம் எடுத்துட்டு நீ ஊருக்கு கிளம்பு. நான் மட்டுமா? நீயும் உன் சம்சாரம் எல்லாம் தான். டேய் கண்ணு, சும்மா எதுக்குடா விதண்டா வாதம் பண்ற? எப்ப நீ அந்த பொண்ணை தொடறதுலேன்னு சத்தியம் பண்ணிட்டியோ, அப்புறம் நீ மட்டும் இந்த ஊர்ல இருந்து என்னடா கண்ணு பண்ண போற? இல்லம்மா, இனிமேதான் இந்த ஊர்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாலேயே உங்க அம்மா சொன்னா, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, பிறக்கிற புள்ள புத்தி சுவாதீனம் இல்லாம போயிடும், வேண்டாம். நான் தான் கேட்கல. இப்ப பாரு, அதே மாதிரி மாட்டிடுச்சு. தொடறது இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டானா, இனிமேதான் இந்த ஊர்ல நிறைய வேலை இருக்குதா. இத பாரு கண்ணு, காலையில கூட நானும் உங்க ஐயனு போய் பேசி பார்த்தோம். அந்த ஆளு சரியான முரட்டையரா இருப்பாரு போல இருக்கு. போலீஸ்ல கிலீஸ்ல சொல்லி உன்னை உள்ள தள்ளிட போறாரு. பேசாம நம்ம ஊருக்கே போயிடுவாங்கன்னு. புரியாம பேசாதம்மா. சாஸ்திரி என்ன பிடிக்கலன்னு சத்தியம் வாங்கியிருந்தா பரவாயில்ல, என் பிறப்பையும் பூர்வீகத்தையும் பிடிக்கலன்னு சத்தியம் வாங்கியிருக்காரு. இது நம்மள மட்டும் இல்ல, நம்மள மாதிரி தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரங்க அத்தனை பேருக்கும் கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. மனுஷங்க எல்லாரும் ஒண்ணுதான்னு அந்த சாஸ்திரிக்கு நான் புரிய வைக்கணும். அப்படி இல்லாம ஊர் விட்டு போனேன்னா அப்புறம் நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கலான்னு அர்த்தம். மகனே, நான் சின்ன வயசுல பெரியார் இயக்கத்துல சேர்ந்ததுனால என்ன பின்னி எடுத்துட்டாங்க. அதுலதான் என் கண்ணு ரெண்டும் இடமாறி போச்சு. இப்ப நீ பேசுறத கேட்கும் போது என் கண்ணு ரெண்டும் பழைய இடத்துக்கே வந்த மாதிரி இருக்குடா. யோ, நீ வேற விவரம் கிட்டத்தனமா ஐயா அவனை உசுப்பி விட்டுக்கிட்டு இருக்க. இத பாரு கண்ணு, சாஸ்திரிக்கு புரியட்டும் புரியாம போகட்டும், அந்த பொண்ணு வாழ்க்கை பாழா போனது தானே. அந்த பழி உண்மையிலதானே விழுகும். எத்தனை கோயிலுக்கு போய் எத்தனை சாமியை கும்பிட்டாலும் அந்த பாவம் தீரவா போகுது. நீ நினைக்கிற மாதிரி உன் மகன் எந்த பாவத்தையும் செஞ்சிடலாமா? கல்யாணத்துல அவங்க ஐயர் தாலி கட்டும் போது 33 கோடி தேவர்கள் சாட்சியா தாலி கட்டுங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் அத்தனை பேருக்கு சாட்சி வச்சுக்கல. ஒரே ஒரு சாட்சி மட்டும் தான் வச்சுக்கிட்டேன். அது என் மனசாட்சி. ஒரு சாஸ்திரி இல்ல,
9000 சாஸ்திரி எதிர்த்து வந்தாலும் பானுவை நான் விட்டு கொடுக்க போறதில்ல. என்னைக்கு இருந்தாலும் அவன் எனக்கு பொண்டாட்டி தான். இதை யாருனாலையும் மாத்த முடியாது. என்னடாது உன்னோட தொடலைன்னு சத்தியம் பண்ணிவிட்ட, அப்புறம் என்னமோ பொண்டாட்டிக்கு